இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். கூடங்குளம் அணு உலை கழிவுகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாக ஜூலை முதல் வாரத்திற்கு அறிக்கை தர வேண்டும். தேசிய அணுசக்தி முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக 71வது நாளாக நீடிக்கும் போராட்டம். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முற்றுகையிட பேரணியாக சென்றதால் பரபரப்பு. மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு இழுக்க முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த பேராசிரியர் முருகன் கைது. பேராசிரியை நிர்மலா விவகாரத்தில் 4வது நாளாக சிபிசிஐடி போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. மே 3 முதல் பொறியியல் படிப்பிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அறிவிப்பு. தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பதவி நீக்க கோரும் எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் நிராகரிப்பு. சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைக்கு பின்னர் வெங்கையா நாயுடு முடிவு. விரிவான செய்திகள். தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பதவி நீக்க கோரும் எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கும் தீபக் மிஸ்ரா தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாட்டில் அரசு தலையீடு இருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தைச் சேர்ந்த செலமேஸ்வர் உள்ளிட்ட 4 மூத்த நீதிபதிகள் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் பத்திரிகையாளர்களை கூட்டி பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். இதற்கிடையில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா மீதான சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கை விசாரித்து வந்த மும்பை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி லோயா இறந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் இந்த வழக்கை தொடர்ந்தவர்களில் உள்நோக்கம் பற்றியும் கேள்வி எழுப்பியது. இந்த தீர்ப்புக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தன. இதனையடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட 7 கட்சிகளைச் சேர்ந்த மாநிலங்களவையைச் சேர்ந்த 64 எம்பிக்கள் கையெழுத்திட்ட பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவைத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான வெங்கையா நாயுடுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த தீர்மானத்தை அவர் நிராகரித்துள்ளார். சட்ட வல்லுநர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முற்றுகையிட பேரணியாக சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். குமரெட்டியாபுரம் உள்ளிட்ட 17 இடங்களில் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குமரெட்டியாபுரம் கிராமத்தில் 71வது நாளாக இன்று போராட்டம் நடக்கிறது. இதனிடையே இன்று தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக போராட்டக் குழுவினர் அறிவித்தனர். இதனையடுத்து சிப்காட் வளாகத்திலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடி பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்கள் இன்று காலை மடத்தூர் கிராமத்தில் குவிந்தனர். இதனையடுத்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் திணறினார்கள். இதனையடுத்து பொதுமக்கள் அனைவரும் கோஷங்களை எழுப்பியவாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும், மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். வெளிநாடுகளுக்கு தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வகை செய்யும் அவசர சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. வங்கிக் கடன் மோசடி, நிதி மோசடி மற்றும் ஊழல் என பொருளாதார குற்ற வழக்குகளில் சிக்கி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கடந்த மாதம் 12ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் முழுமையாக முடக்கி போட்டதால் இந்த
இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனது. இந்நிலையில் பொருளாதார குற்ற வழக்குகளில் சிக்கி தப்பியோடி தலைமறைவானவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. பின்னர் இந்த அவசர சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று ஒப்புதல் வழங்கினார். இதனையடுத்து சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. லலித் மோடி, மல்லையா, நீரவ் மோடி போன்றோர் இந்தியாவில் பொருளாதார குற்றங்கள் செய்துவிட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இதுபோன்றவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதில் கிடைக்கும் பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த புதிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த அவசர சட்டம் 6 மாத காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும். அதற்குள் நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் பொருளாதார குற்றவாளிகள் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு தீவிரம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டில் இருந்து விற்பனைக்கு வரும் கார்களில் உயர் பாதுகாப்பு பதிவு எண் பலகைகள் பொருத்தப்பட்டிருக்கும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கார்களில் பொருத்தப்பட்டு இருக்கும் பதிவு எண் பலகைகளை உயர் பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கான பணிகள் 10 ஆண்டுகளாக நடந்தன. தற்போது அந்த பணிகள் முடிவடைந்துள்ளதால் அடுத்த ஜனவரி மாதத்தில் இருந்து விற்பனைக்கு வரும் கார்களில் உயர் பாதுகாப்பு பதிவு எண் பலகைகள் பொருத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த உயர் பாதுகாப்பு பதிவு எண் பலகைகள் கார் தயாரிப்பு நிறுவனங்களாலேயே பொருத்தப்பட்டு விற்பனை செய்யப்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் எண் பலகையின் இடது பக்க மேல்புறத்தில் முப்பரிமாண படிம முத்திரை இருக்கும் எனவும், அதேபோல பலகையின் கீழே இடது பக்கத்தில் 10 இலக்க எண் லேசர் வடிவில் கண்ணுக்கு தெரியாத வகையில் அச்சிடப்பட்டிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் காரின் என்ஜின் எண், சேசிஸ் எண் போன்ற விவரங்களும் அதில் இருக்கும் என்றும், இது கார் திருட்டு போன்ற சம்பவங்களின் போது பெரும் உதவியாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கரூரை அடுத்த கட்டிப்பாளையத்தில் காவிரி ஆற்றின் நடுவே கிணறு அமைத்து தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனம் தண்ணீர் எடுப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கரூரை அடுத்த புகழூரில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. ஆசிய அளவில் பெரிய நிறுவனமான இந்த நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் காகிதங்கள் உள்நாட்டு தேவைகள் மட்டும் அல்லாமல் 50க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது அதிக அளவில் தொழில்நுட்ப வசதிகளுடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆரம்ப காலத்தில் வருடத்திற்கு 90,000 டன் பேப்பர்களை உற்பத்தி செய்த இந்த நிறுவனம் தற்பொழுது 4 லட்சம் பேப்பர் டன்களை உற்பத்தி செய்கிறது. கரும்பு சக்கை மற்றும் மரங்களை மூலப்பொருட்களாக கொண்டு காகிதங்களை தயாரிக்கும் இந்த நிறுவனத்திற்கு தேவையான தண்ணீரை சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டிப்பாளையம் என்ற கிராமத்திற்கு அருகில் காவிரி ஆற்று படுகையில் நீரேற்று அமைத்து மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுத்து செல்கின்றனர். நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை எடுத்து அவற்றை காகிதங்கள் தயாரிக்கும் பணிக்கு பயன்படுத்தி வருகின்றனர். காவேரியில் தண்ணீர் குடிப்பதற்கோ அல்லது இன்னும் நாங்கள் இருக்கிறது இங்கே இதுக்கப்புறம் 200-300 கிலோமீட்டருக்கு அந்த காவேரி தாயானது பறந்து விரிந்து எல்லா விவசாயத்தையும் காத்து கொண்டிருந்தது. எங்களுக்கு இந்த நிலைமை என்றால் இன்னும் கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது, இன்னும் விவசாயிகள் நிறைய இருக்கிறது இந்த காவேரிக்கு கீழ்ப்பகுதியில். எங்களுக்கே இந்த நிலைமை என்றால் இவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனம் அவர்கள் நிறுவனம் நடந்தால் போதும் என்கின்ற நிலைமையிலே தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் குச்சிப்பாளையம் கிராமத்திற்கு அருகில் காவிரி ஆற்றின் நடுவே 8க்கும் மேற்பட்ட தற்காலிக கிணறுகளை அமைத்து ராட்சத மின் மோட்டார் மூலம் இரவு பகல் பாராமல் தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இதுபோன்று ஆற்றில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை எடுத்துச் செல்வதால் காவிரி ஆற்றில் இரு கரைகளில் உள்ள கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டிஎன்பி ஆலைக்குள்ள பெரிய ராட்சச ஆழ்குழாய் கிணறுகள் ஒரு 50-100 போட்டு தண்ணி அந்த சுத்து வட்டாரத்து தண்ணியெல்லாம் எடுத்து அங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருந்தது. அரசும் அரசு அதிகாரிகளும் இது ஏன்னே கேட்டுக்கல, யாரோ போறாங்க என்னன்னு. மேலும் இந்த பகுதியில் உள்ள வெற்றிலை, வாழை, தென்னை, கரும்பு போன்ற விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இது குறித்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர்.
இந்த ஆற்றுப் பகுதியில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் எடுப்பதை தடுக்க பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் போராட்டம் நடத்தியும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இனிமேலும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரத்தில் மதுரை பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முயற்சித்த அருப்புக்கோட்டை கல்லூரி ஒன்றின் கணித பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கை ஆளுநர் நியமனம் செய்த சந்தானம் தலைமையிலான குழுவும் சிபிசிஐடியும் தனித்தனியே விசாரணை செய்து வருகின்றனர். கைதான நிர்மலா தேவியிடம் 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நிர்மலா தேவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 பேர் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. பல்கலைக்கழகத்தின் மனிதவள மேம்பாட்டு மைய இயக்குநர் கலைச்செல்வன், கலை வரலாறுத்துறை ஆய்வாளர் கருப்பசாமி, உதவி பேராசிரியர் முருகன் ஆகியோருடன் நிர்மலா தேவி தொடர்பில் இருந்தது அம்பலமாகியுள்ளது. தலைமறைவான இந்த 3 பேரையும் போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பேராசிரியர் கலைச்செல்வன் நேற்று காலையில் விருதுநகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இந்த விவகாரத்தில் தொடர்புடைய கருப்பசாமி, முருகன் ஆகியோர் தேடப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தலைமறைவான முருகன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு வருகை பதிவீட்டில் கையெழுத்திட வந்தபோது அவரை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். நிர்மலா தேவியுடனான தொடர்பு குறித்து அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடங்குளம் அணு உலை கழிவுகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாக வரும் ஜூலை முதல் வாரத்திற்கு அறிக்கை தர வேண்டும் என தேசிய அணுசக்தி முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் கடலில் கலப்பதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கூடங்குளம் அணு உலை கழிவுகளை பாதுகாப்பாக கையாள என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் கூடங்குளம் அணு உலை கழிவுகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாக ஜூலை முதல் வாரத்திற்கு அறிக்கை தர வேண்டும் என தேசிய அணுசக்தி முகமைக்கு ஆணை பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தது. சென்னையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை உச்சத்தை எட்டியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை மாதம் 2 முறை மாற்றி அமைத்து வந்தன. 15 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்ட இந்த நடைமுறை கைவிடப்பட்டது. பெட்ரோல் டீசலின் அன்றாட விலையை பொதுத்துறை நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறையில் எரிபொருட்களின் விலை தொடர்ச்சியாக வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை ஆகிய நகரங்களில் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 77 ரூபாய் 19 காசுகளாகவும், டீசல் விலை 1 லிட்டர் 69 ரூபாய் 27 காசுகளாகவும் அதிகரித்துள்ளது. கடந்த 6 வருடங்களுக்கு பின்னர் சென்னையில் பெட்ரோல் விலை உச்சத்தை எட்டியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். புத்தகத்தை திறக்கும் போது வாழ்க்கையை திறக்கிறோம். அந்த அளவிற்கு புத்தக வாசிப்பு வாழ்வின் ஒரு அங்கமாக திகழ்கிறது. அந்த வகையில் உலக புத்தக தினமான இன்று புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புத்தகத்தை திறக்கும் போது வாழ்க்கையை திறக்கிறோம். அந்த அளவிற்கு புத்தக வாசிப்பு வாழ்வின் ஒரு அங்கமாக திகழ்கிறது. அந்த வகையில் உலக புத்தக தினமான இன்று புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. எப்பொழுது மொழி உருவானதோ அன்றில் இருந்து வாசிப்பு பழக்கமும் மனிதர்களிடையே உருவாகியுள்ளது. இந்த பூ உலகில் தோன்றிய அறிஞர்கள், மாமேதைகள் அனைவருமே வாசிப்பு பழக்கம் மூலம் உருவானவர்களே. சிறந்த புத்தகம் சிறந்த நண்பர்கள் என்று சொல்லப்படுவது போல நமது ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நாமும் இவ்வுலகில் ஒரு மாமேதையாகலாம் என்பதில் கிஞ்சுற்றும் ஐயமில்லை. மனிதனின் ஆகச் சிறந்த படைப்புகளில் சிறந்த படைப்பு புத்தகம். ஆனால் இன்றைக்கு நம்மில் பலருக்கு வாசிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை என்று எளிமையாக சொல்ல முடிகிறது. காலம் போகும் வேகத்தில் உண்பதற்கும் வசதியாக வாழ்வதற்கும் உழைக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் என்ற பொது புத்தி பலருக்கு ஆழ பிறவி இருக்கின்றது. இதை நோக்கியே மனிதர்களின் கால்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் சமூகத்தில் இதுபோன்ற வசதி வாய்ப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் சில நாட்களில் காணாமல் போய்விடுகின்றன. அந்த வகையில் ஒரு மனிதன் தன்னை மட்டுமின்றி தன்னுடைய சமூகத்தை பற்றி எப்பொழுது சிந்திக்க தொடங்குகின்றானோ அப்பொழுதுதான் அவன் வரலாறுகளில் பதியப்படும் நபராக மாறுகின்றான். அப்படி ஒரு மனிதனை உருவாக்குவதில் பெரும் பங்கு வாசிப்புக்கு இருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் வாசிப்பதில் அலாதியான அக்கறை காட்டுகிறானோ அவன் வரலாற்றில் இடம்பெற முயற்சி செய்கின்றான் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். ஒரு வடிவமே இல்லாத கல்லை சிற்பி எவ்வாறு செதுக்கி அதை சிலையாக மாற்றுகிறாரோ அதை போன்றுதான் இலக்கே இல்லாத ஒரு மனிதனை இலக்கை நோக்கி இட்டு செல்கிறது இந்த வாசிப்பு பழக்கம். புத்தகங்களும் அதன் சிந்தனைகளும் ஒரு நாட்டை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே வெற்றி கொள்ள வழிவகுக்கும் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். படித்த ஆசிரியர்களிடம் உங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களிடம் ஒப்படையுங்கள் என்ற கூற்றுக்கேற்ப எந்நாளும் புத்தக வாசிப்பை சுவாசத்தை போல நேசிப்போம் என்று இந்த உலக புத்தக தினத்தில் அனைவரும் உறுதி ஏற்போம். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்துறைகளாக தற்போது காண்போம். கரூரில் உள்ள திருவள்ளுவர் மைதானத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜசேகரன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். இந்த பேரணியில் வாகன ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள், வாகன விற்பனையாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஹெல்மெட் மற்றும் கார் சீட் பெல்ட் அணிவது குறித்த பதாகைகளை கையில் ஏந்திக் கொண்டு அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மாதுபூதீஸ்வரர் சுகந்த கூடத்தலாம்பிகை ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலத்தில் 63 நாயன்மார்களின் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சுகவனேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நாயன்மார்களின் திருவீதி உலா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நாயன்மார்கள் மற்றும் திருமுறைகள் குறித்து இக்கால சந்ததியினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று 63 வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் உள்ள சுடலை ஆண்டவர் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ மகா சாகம்பரி யாகம் நடத்தப்பட்டது. வள்ளியூர் ராஜரிஷி முத்தையா சுவாமிகள் மற்றும் பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த யாகத்தை தொடங்கி வைத்தனர். மழை வேண்டியும் தமிழக அரசின் தாமிரபரணி வெள்ள நீர் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்க வேண்டியும் நடத்தப்பட்ட இந்த யாகத்தில் ஆன்மீக தலைவர்கள், பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் 28 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக இதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன், மணிகண்டன் ஆகிய இருவரை பிடித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவங்களில் இவர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள பழமை வாய்ந்த ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது. அப்போது சுற்றுலா பயணிகள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கீழே விழுந்த மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. மரங்களை அப்புறப்படுத்தும் பணியையொட்டி பூங்கா செல்லும் முக்கிய சாலைகளில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் அணி அணியாக பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் தேதியில் இருந்து பக்தர்கள் முத்துக்குமாரசாமிக்காக விரதமிருந்து பாத யாத்திரை சென்று தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவர். இந்நிலையில் இந்த ஆண்டு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்கள் 2வது செவ்வாய்க்கிழமையான நாளை வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள முத்துக்குமாரசாமியை தரிசனம் செய்ய உள்ளனர். இவர்களுக்கு வழிநெடுகிலும் அன்னதானங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது.
சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து நாடார் சங்க கூட்டமைப்பு சார்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 70 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் மக்கள் நிலையை புரிந்து கொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் தொடர்ந்து எந்தவொரு நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி மணக்காலத்தில் போராட்டத்தில் புதுமண தம்பதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த திவாகரனுக்கும் மணமகள் சரஸ்வதிக்கும் வடபழனி முருகன் கோவிலில் திருமணம் நடைபெற்றது. அப்போது மணக்கோலத்தில் சாலைக்கு வந்து கையில் காவிரி வேண்டும் என பேப்பரை கையில் ஏந்தியவாறு கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரசுடன் இனி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ளாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநிலங்களின் கள நிலவரப்படி தங்களது கட்சி கூட்டணி அமைக்கும் என்றும், அதே நேரம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் வகுப்புவாத சக்திகளை தடுத்து நிறுத்த புரிந்து கொள்ளல் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நடுவலூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மனைவி ஜெயக்குமாரி குடும்ப தகராறு காரணமாக தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது காலை 8:30 மணியாகியும் மருத்துவர்கள் வரவில்லை எனவும், வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை எனவும் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயக்குமாரி என்கிற ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு சீரியஸான நிலைமையில கொண்டாந்து கெங்கவல்லி ஜிஹெச்ல சேர்த்தான். 1.5 மணி நேரமா 1.25 மணி நேரமா டாக்டர் 5 டாக்டர் வேக்கண்ட் இருந்தோம். ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான், அதுவும் 3/4 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பக்கமா தான் வந்தாங்க. அப்படி இருந்தோம். 108 ஆம்புலன்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான டிரைவர் இல்ல. அப்படி சீரியஸான நிலைமையில டாக்டர் இல்லாத போது 108 ஆம்புலன்ஸ் கொண்டுகிட்டு போலாம்னாலும் டிரைவர் கிடையாது. அவ்வளவு நிலை வந்து கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில ரொம்ப மோசமான நிலையா இருக்குது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டி சோழன் பாய்ஸ் கபடி குழு சார்பில் 14ஆம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டியில் மரியநாதபுரம் யங் ஸ்டார் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. இரவு பகலாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதியில் மரியநாதபுரம் யங் ஸ்டார் அணி 30 புள்ளிகள் பெற்று முதலிடத்தையும், மேட்டுப்பட்டி சோழன் பாய்ஸ் அணி 20 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தனர். இதனையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்கப் பணமும் ஷர்ட் கோப்பையும் வழங்கப்பட்டது. திருப்பதி திருமலையில் நன்கொடையாளர்களுக்கு வழங்கப்படும் தரிசனத்தை வார இறுதி நாட்களில் தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நன்கொடை வழங்குவோருக்கு தேவஸ்தான நிர்வாகம் ஆண்டிற்கு ஒருமுறை தரிசன வசதியை அளித்து வருகிறது. ஆனால் தற்போது திருமலையில் கோடை விடுமுறை காரணமாக பக்தர்கள் அதிக அளவில் வருகின்றனர். இதன் காரணமாக ஏழுமலையான் தரிசனத்திற்கு பல மணி நேர பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனையடுத்து கோடை விடுமுறை முடியும் வரை வார இறுதி நாட்களில் நன்கொடையாளர்களுக்கு வழங்கும் தரிசனத்தை தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. அதேபோல் இந்த நாட்களில் பரிந்துரை கடிதங்களுக்கு வழங்கும் VIP பிரேக் தரிசனத்தையும் தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கும் நேரம் அதிகரிக்காமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபெற்ற தெற்காசிய ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 10 தங்கப் பதக்கங்களை இந்தியா வென்று முன்னிலை வகிக்கிறது. நேபாள நாட்டில் தெற்காசியா ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த 21ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன.
இதில் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்காளதேசம், பூடான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட நாடுகள் விளையாடின. இந்நிலையில் இந்திய வீரர் வீராங்கனைகள் மொத்தம் 10 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அவற்றில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 7 தங்கம் மற்றும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 3 தங்கம் என 10 தங்கப் பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைத்தன. 3 வெண்கலப் பதக்கங்களையும் வென்று மொத்தம் 13 பதக்கங்களுடன் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. தொடர்ந்து நேபாளம் 21 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. பாகிஸ்தான் 2 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களுடன் 3வது இடத்தில் உள்ளது. இதேபோன்று இலங்கை, வங்காளதேசம் போன்ற நாடுகள் அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.